அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு அறிஞரை பற்றி நான் இந்த இடத்துல சொல்ல இருக்கிறேன். அதாவது யமனிலே வாழ்ந்த ஒருவர், அவர் ஜெய்தி மதுஹபை சேர்ந்தவர். எப்படி? ஜெய்தி மதுஹபை சேர்ந்த ஒருவராக இருந்தவர். அவருடைய பேர் ஷேக் முக்பில் இப்னு ஹாதி. ஷேக் முக்பில் இப்னு ஹாதி அல் வாதிஇன்னு சொல்வார்கள். இப்போ மௌத் ஆகிட்டாரு. ஷேக் அல்பானி, ஷேக் இப்னு பாஸ் அந்த காலப்பகுதியில் வாழ்ந்த ஒருவர். இவர் ஒரு ஜெய்தி மதுஹபேனா சாதா என்ற பிரதேசம், யமனுடைய சாதா என்ற பிரதேசத்தில் சொல்ல இருக்கிறேன். அவர் எகிப்தை சேர்ந்த ஒரு அறிஞர். இவரை பதிவு செய்கிறார். ஒரு திரி கொளுத்துகின்றவர், ஒரு பெரிய அறிஞர் என்ன செய்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு அறிஞரை பற்றி நான் இந்த இடத்துல சொல்ல இருக்கிறேன். அதாவது யமனிலே வாழ்ந்த ஒருவர், அவர் ஜெய்தி மதுஹபை சேர்ந்தவர். எப்படி? ஜெய்தி மதுஹபை சேர்ந்த ஒருவராக இருந்தவர். அவருடைய பேர் ஷேக் முக்பில் இப்னு ஹாதி. ஷேக் முக்பில் இப்னு ஹாதி அல் வாதிஇன்னு சொல்வார்கள். இப்போ மௌத் ஆகிட்டாரு. ஷேக் அல்பானி, ஷேக் இப்னு பாஸ் அந்த காலப்பகுதியில் வாழ்ந்த ஒருவர். இவர் ஒரு ஜெய்தி மதுஹபேனா சாதா என்ற பிரதேசம், யமனுடைய சாதா என்ற பிரதேசத்தில் இருந்தவர். ஜெய்தி மதுஹபில் தான் இருந்தார். சாதாரணமாக மக்தபில் வேலை படித்தார். மக்தப்னா என்ன? இந்த குர்ஆன் மதரசான்னு சொல்லுவோமே, அதில் அவர் படித்தார். படிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்வி இல்லை, சர்வசாதாரணமாக எல்லா இளைஞருங்க போல அவர் இருந்தார். எல்லா இளைஞரும் எப்படி இருப்பாங்க அது மாதிரி சாதாரணமாக அவர் இருந்தார். 20-25 வயசுல என்ன செஞ்சிடறது? எப்படி யமன்ல இருந்து சவுதிக்கு வேலைக்கு வருவாங்களோ அது மாதிரி வேலைக்கு இங்கே வந்துட்டார். இங்கே வேலைக்கு வந்தவர் என்ன தொழில் செஞ்சார் தெரியுமா? ஒரு ஐமாராவுடைய, ஒரு பில்டிங்குடைய ஒரு செக்யூரிட்டியாக வேலை செஞ்சார். எப்படி? சாதாரண செக்யூரிட்டியாக வேலை செய்கிறார். காவல்காரராக செக்யூரிட்டியாக பல காலங்கள் வேலை செய்கிறார். ஆனால் சரியான ஆசை படிக்கணும். படிக்கிற ஆசை, வறுமை, பணம் இல்லை, எதுவும் இல்லை. அதனால் ஒரு செக்யூரிட்டியாகவே வேலை செய்கிறார். அங்கே உள்ள 1-2 பேர்கிட்ட கேட்குறாரு, நான் படிக்கிறது ஏதாவது வழி இருக்குதா? செக்யூரிட்டியாக இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? நான் நிறைய பேர் தண்டை இதை தானே அல்லாஹ் எங்களுக்கு எழுதின விதி அப்படி என்று சொல்லி என்னது அல்லாஹ்வோட விதி இவர் பார்த்த மாதிரி ஒரு முடிவு இவர் எழுதிடுவார். வணங்கிட்டா, நான் காவல்காரன், நான் செக்யூரிட்டி, அவ்வளோதான் அப்படின்ற ஒரு முடிவு எழுதுறது. அதை ஹலாலா செஞ்சு அதில் நன்மை இருக்கின்ற திருப்தியும் கூட இல்லை. சரியா? இவர் அப்படி இருந்தவர் என்ன படிக்கலாம்னு கேட்கிறார். அப்போ ஒருத்தர் அங்கே உள்ள அவருடைய அறிவு கேட்பேன், நீங்கள் இந்த புலூகுல் மராம் படிங்க, அதுபோல் ஃபத்துல் மஜீத் படிங்க, இப்படி சின்ன சின்ன அரபு புத்தகங்களை சொல்கிறார். ஃபத்துல் மஜீதை படிக்கிறார். முதலாக படித்த புத்தகம் எது? ஃபத்துல் மஜீத். படித்து அக்கீதாவை படிச்சுட்டு அவர் வெக்கேஷன் டைம் எங்கே போகிறாரு? யமனுக்கு போகிறார். போனால் இது இந்த ஷிர்க், இது கூடாது, இது ஹராம், இது பிழை இப்படி சொல்லி. ஆனால் என்ன மதுஹப்? ஜெய்தி மதுஹப். அங்கே போய் அதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ அந்த ஷியாக்களுக்கெல்லாம் குழப்பறது என்ன, இவர் சவுதிக்கு போய் மாறி வந்துட்டாரு அப்படின்ட்டு கடுமையாக எச்சரிக்கப்பட்டு ஒரு வேலை அங்கேருந்து வேலையில் நிறுத்தி அங்கே என்ன செய்கிறாங்க, அங்கேயே ஒரு ஷியாவுடைய ஒரு ஒரு அது ஒரு பள்ளி வாயிலில் படிப்பிக்க வைக்கிறாங்க. இவர் அங்கே பார்க்குறாரு, இந்த கல்வி நம்ம படிக்கக்கூடாது, சரி வராது அப்படி என்று சொல்லி நஹு படிக்கிறாங்க. இது வேற எதுவும் படிக்கிறது இல்லை. நிறைய என்ன கத்துர்னதா மற்ற கல்வியையே படிக்கிறார். படிச்சுட்டு இருந்த நேரத்தில் ஷியா அறிஞர்களே அங்கே சொல்கிறாங்க, இவன் திருந்த மாட்டான், இவன் இந்த கொள்கையில் தான் நிச்சயமாக என்ன செய்வான், இருப்பான்லாம் சொல்கிறான். அப்படி இருந்தவருக்கு கடைசியில் பார்த்து போட்டு மறுபடியும் என்ன செய்கிறாரு, சவுதி அரேபியாவுக்கு வந்துடுறார். இங்கே சவுதி அரேபியாவுக்கு வராரு. சவுதி அரேபியாவுக்கு எதுக்கு வராரு? அதுவும் தொழில் தான். என்ன தொழில் இல்லை, கிடைச்சா வேலை செய்வார். எங்கேயாவது மஜ்லிஸ் கிடைச்சா போய் பள்ளியில் உட்காந்து படிப்பார். தான் எங்கே போக போகிறேன், எப்படிப்பட்டவனா உருவாக போகிறேன், என தொழில் என்ன அதெல்லாம் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் படிக்கணும் என்றது தான். அங்கே போயிட்டார், இங்கே இருந்தார், மஜ்லிஸ்கள் இப்படியே தான் படித்தார். இப்படி இருக்கிற நேரத்தில் மக்காலிருந்து ஒரு அறிவிப்பு, யூனிவர்சிட்டி திறக்க போகிறாங்க, படிப்பு கலைசாலை திறக்கப்பட போகிறாங்க, விரும்பினவர்கள் இணைந்து கொள்ளலாம். கேட்கலாம், இன்டர்வியூ பண்ணுவோம். இன்டர்வியூ பண்ணப்படுது, இவர் பாஸ் ஆகிடுறார். யாரு? முக்பில் பாஸ் ஆகிடுறாரு. அங்கே பாஸ் ஆகினவர் அதில் இணைகிறார். இணைந்தவர் அப்படியே தொடருது அவருடைய கல்வி. தொடர்ந்து கடைசியாக பல்கலைக்கழக படிப்பு மதீனா யூனிவர்சிட்டிக்கு என்ன செய்கிறாரு. இப்போ எத்தனை வயதில், 30 வயதெல்லாம் தாண்டிய பிறகு இதெல்லாம் நடக்குது. மதீனா யூனிவர்சிட்டிக்கு அவர் எடுபடுகிறார். எடுபட்ட பின்னால் அறிவை சுமந்த வண்ணம் சாதா என்ற இடத்துக்கு என்ன செய்கிறாரு, போகிறார். இவருடைய ஒரு சேவை, இவருடைய அந்த வளர்ச்சியுடைய பகுதியை நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்கிறேன். இவர் எந்த அளவுக்கு வளர்ந்தார், ஒரு காவல்காரர், ஒரு சாதாரண தொழிலாளியாக இருந்தவர் எப்படி வளர்ந்தார் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஷேக் பின் பாஸ் அவர்களிடத்தில் யமன்லேருந்து ஒருவர், மதீனா யூனிவர்சிட்டிக்கு நான் சேரணும், எனக்கு ஒரு தஸ்கியா தாங்க, பாராட்டி என்னுடைய விஷயத்தை பாராட்டி ஒரு சர்டிஃபிகேட் தாங்கன்னு கேட்குறாரு. ஷேக் பின் பாஸ் கேட்டார், மின் ஐன் அந்தன்னு கேட்டார், எங்கிருந்து நீங்கள் வாரீங்க அப்படின்னு கேட்டார். நான் யமன்லேருந்து வாரேன்னு சொன்னார்.
இந்தக்கும் ஷேக் முக்பில் ஹாதா ரஜுலுன் அஅலவு மின்னி பில் ஹதீஸ் இத்ஹப் இலைஹி. உங்கள்கிட்ட ஷேக் முக்பில் இருக்கிறார், என்னை விட ஹதீஸ்ல படித்தவர், அவர்கிட்ட போங்கட்ட. என்னை விட ஹதீஸ்ல படித்தவர் அவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட இது ஷஹாதா செய்யுங்க, எடுத்துட்டு வாங்கன்னு ஷேக் பின் பாஸ் அவர்கள் அஅலமு மின்னி பில் ஹதீஸ் என்று ஷேக் முக்பில் இப்னு ஹாதி அல் வாதிஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சொல்ற அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருந்தது என்றால், இவ்வளவு பேர் இருக்க இஹ்லாஸ் தான் அவர் என்ன செஞ்சது, கொண்டு வந்து சேர்த்து. ஒரு செய்தி மதுஹப்ல உள்ளவர் அல்லாஹ் தஆலா அப்படி செலக்ட் பண்ணிட்டு கொண்டு வரான்னு என்ன நினைக்கிறீங்க? பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிகள், பெரும் பெரும் அறிஞர்களிடத்தில் கால் மடித்து படித்தவர்கள், உலமாக்கள் எல்லாம் இருக்க அல்லாஹ் தஆலா ஒருத்தர் எடுத்துட்டு வாரான்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க? எந்த வேற ஏதோ கொள்கையில் இருந்தவர். இஹ்லாஸும் எங்களது அந்த ஆர்வமும், நம்ம என்ன செய்கிறோம், மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்றத, நான் என்ன செய்கிறேன் சரியா செய்கிறேன் நான் என்கின்ற ஆர்வம் தான் ஷேக் முக்பில் அங்கே கொண்டு வந்து சேர்த்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவர் இங்கே இருந்த நேரத்தில் ஷேக் அல்பானிட்ட படித்தார். ஷேக் அல்பானி அப்போ ஆசிரியராக இருந்தார். ஷேக் அல்பானிட்ட ஷேக் முக்பில் அவர்கள் என்ன செய்தார்கள், படித்தார்கள் என்றதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதில் ஒரு மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், ஷேக் அல்பானி சொல்லுவார், கான இந்தனா தாலிப் இல்மின் முக்பில் இஸ்முஹு முக்பில். முக்பில் என்று சொல்லக்கூடிய ஒருவர் எங்கிட்ட ஒரு மாணவராக இருந்தார். வல் ஆன் சார அஷேக் முக்பில் என்றார். இப்போ அவர் என்னது, அஷேக் முக்பில் என்ற இடத்துக்கு வந்தாருன்னு சொல்லி. சுபஹானல்லாஹ். இவருடைய போராட்டத்துக்கு மத்தியில் யமன்ல சாதால தம்மாஜ் என்ற இடம் உருவாச்சு. தம்மாஜ், ஷியாக்களுடைய கோட்டையில தம்மாஜ் என்று உருவாச்சு. பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் குடும்பம் சகிதமாக யூகே, அமெரிக்கா, ஜெர்மன், இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, கத்தார், குவைத், பஹ்ரைன் என்று பல இடங்கள்ல இருந்து வந்து குடும்பமாக வந்து படித்தாங்க. பொதுவாக அவர் அறிவிச்சார், யாரும் என்கிட்ட வந்து படிக்கலாம், அவரவர்களுடைய செலவுக்கு அவரவர்கள் பொறுப்பு. நான் இந்த இடத்துல அவரவர்கள் தொழில் செஞ்சு படிக்கணும் என்று ஒரு பெரும் கிராமம் உருவாயிச்சு. தம்மாஜன் பல ஆயிரக்கணக்கானவர்கள் உருவாகினார்கள். இன்றைக்கு பெரும் பெரும் அறிஞர்களை உருவாக்கிய ஒரு இடமாக மாறிச்சு. மதரசா இல்லை, ஆனால் ஒரு கிராமம், ஒரு இஸ்லாமிய இதை நடைமுறைப்படுத்த ஒரு கிராமமாக உருவாயிச்சு. அன்புள்ள சகோதரர்களே, இப்படி பெரிய அறிஞராக இருந்த ஒரு பெரிய இடத்துக்கு வந்து மரணிச்சிட்டார் ஷேக் முக்பில். அதுக்கு பின்னால் அந்த இடத்துக்கு யஹ்யா பின் அலி அல் ஹஜூரி என்ற ஒருத்தர் வந்தார். அவர் இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கிறார். ஆனால் இந்த யமனுடைய இந்த புரட்சியுடைய நேரத்தில் ஷியாக்கள் இலக்கு வச்ச மிக முக்கியமான இடம் அது ஹூசியன்கள். எதை இலக்கு வச்சாங்க? தம்மாஜ். ஏன்னா ஷிமால் வடக்கு யார கையில் இருக்குது? ஹூசியன்களோட கையில் தான் இருக்குது. இதை நீக்கணும். ஜனூபை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஆனால் வலதுல இந்த வடக்கில் உள்ள இதை நீக்கணும் என்பதற்காக தொடர்ந்து அவர்களை முற்றுகையிட்டு என்னது குண்டு மழை பொழிஞ்சாங்க. பல உலமாக்கள் ஷஹீதானார்கள், கொல்லப்பட்டார்கள். நிறைய மாணவர்கள் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இப்படியே போனால் என்ன நடக்கும்? இதில் ஒரு வெற்றி கண்டாலும் கூட ஒரு பெரிய ஒரு திருப்தியும் நீங்கள் வரப்போறதுல ஆட்சி நம்மள அல்ல. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஷேக் யஹ்யா பின் அலி அல் ஹஜூரி அறிவிச்சாரு, நாங்கள் தம்மாஜை விட்டு என்ன செய்கிறோம், போகிறோம். தம்மாஜை விட்டு நம்ம போகிறோம் என்று சொல்லி 400 லட்சம் மாணவர்களோட அரசாங்கத்தோட பாதுகாப்போடு அங்கிருந்து என்ன செஞ்சாங்க, வெளியேறி இன்றைக்கு தம்மாஜ் முடிஞ்சுது. தம்மாஜ் என்னது முடிஞ்சுது. ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அறிஞர்களை உலகம் பூரா என்ன செஞ்சுக்கிறான், கொண்டு போய் சேர்த்திருக்கிறான். எல்லா மனிதர்கள்ட்டே தவறுகள் இருக்கிறது, அவர்களிடத்துல மார்க்க தீர்வுகளில் தவறுகள் உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் யாருடைய விதை அது? ஒரு காவல்காரருடைய விதை அது, ஒரு செக்யூரிட்டியுடைய ஒரு விதை என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அவர் நினைத்து பாருங்கள், ஒரு ஹாரிஸ் ஒரு பெரிய ஒரு முஹத்திதாக, ஒரு மார்க்க அறிஞராக எந்த அளவுக்கு சொன்னால் 4 அறிஞர்கள் ஒரே காலத்தில் பேசப்பட்டாங்க. 4 அறிஞர்கள், ஷேக் இப்னு பாஸ், ஷேக் இப்னு உஸைமின், ஷேக் அல்பானி, ஷேக் முக்பில். இப்படி பேசப்படுற இடத்துக்கு அவர் என்ன செய்தார், வந்தார். மிகவும் பணிவுள்ள ஒரு அறிஞராக இருந்தார். நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள